இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெயிலுக்கு நல்ல இதமான லெமன் ஜூஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த லெமன் வந்து நம்ம வீட்லேயே காய்ச்சது. இதை வந்து எடுத்து, அதாவது 2 லெமன் காயாக தாங்க கிடச்சிச்சு. பழம் தான் தட்டி விட்டோம், நான் காய் விழுந்துருச்சு. இருந்தாலும் முக்கால்வாசி பழமாக இருக்கிறதுனால அதையே நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் புளியும் போது எல்லா சாருமே நமக்கு கிடைச்சிரும். வீணாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி 2 பழத்தையுமே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலும் நம்ம இப்படி திருப்பி புளியும் போது அந்த சாறு நமக்கு கிடைச்சிரும். இப்போ 2 லெமன் ஜூஸ், அதாவது 2 லெமனுக்கு வந்து 1 சொம்பு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 1-1.5 கூட நீங்கள் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 சொம்பு ஆட் பண்ணால் போதும். இல்லை புளிப்பு படிக்காது, நார்மலாக இருந்தால் போதும்னா 1.5லேருந்து 2 சொம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, அதே மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அதாவது ஆற்றி எடுத்துக்கோங்க. நான் வந்து கரண்டியில் வந்து கிளறிக்கிறேன். நான் அடியில் இருக்கிற சர்க்கரை நல்லா கரையணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கரண்டி எடுத்து கிளறி கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, எல்லாத்துக்கும் நம்ம லெமன் ஜூஸ் வந்து கொடுக்க போகிறோம். வீட்லேயே காய்ச்சல் லெமனில் ஜூஸ் ரெடி பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.